நவரசப்பட்ட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து ஹவுஸ்குள்ள போறாங்க. அவங்க 4 பேருமே வந்து விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது உள்ள நான் போய் அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ள போகும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஆர்வக்குள்ளார பயங்கரமாவே பண்ணாங்க. ஆனால் இனி வரும் நாட்கள்ல வந்து அவங்க அதை சஸ்டைன் பண்ணுவாங்களா இல்ல இவங்களோட சேர்ந்து கும்பல்ல கோய்ந்தா மாதிரி அப்படியே இருந்துருவாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திவ்யா வந்து கடைசி வரை நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. பிளஸ் அந்த 4 கண்டஸ்டன்ட்டுமே வந்து ஓல்டு கண்டஸ்டன்ட் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது பழைய கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து அவங்களை கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு இது மாதிரி தான் நடந்திருக்கு, அதனால நீங்களும் அதே தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுத்தது வந்து ஒரு நல்லாவே இருந்தது. சோ அதனால வந்து போக போக இவங்க 4 பேருமே வந்து வீட்டுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்வதி வந்து திவ்யா கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயும் எங்களை பத்தி வெளியில என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டுட்டு அதை வந்து அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம இதுக்கு அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின விதம் வந்து எவ்வளவு அல்பமா இருந்தது, அதுக்கு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சோ பார்வதி வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதை ரியாக்ட் பண்ண விதம் வந்து கரெக்டா தப்பா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஓட்டிங் ஸ்டேட்டஸ்குள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு 4th நவம்பர் 2025 கரெக்டா 9:30 AM பிக் பாஸ் 9 அன்அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. வியானா, வினோத், திவாகர், கம்ருதீன், பார்வதி, விக்ரம், சபரி, கெமி, ரம்யா, எஃப்ஜே, துஷார் அண்ட் பிரவீன். இதுல வந்து வினோத் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 40,803 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 20.59% இருக்காரு. வியானா செகண்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் 24,730 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 12.48% இருக்காங்க. திவாகர் வந்து தேர்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 22,774 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 11.49% இருக்காரு. திவாகர் ஓட்டு போட்டவங்க இன்னுமா திவாகரை நம்பி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப சிரிப்பா இருக்கு. அண்ட் ஃபோர்த் வந்து கம்ருதீன் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 20,804 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 10.5% இருக்காரு. பவித்ரா வந்து ஃபிஃப்த் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 20,033 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 10.11% இருக்காங்க. விக்ரம் வந்து சிக்ஸ்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 19,449 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 9.82% இருக்காரு. செவன்த் வந்து சபரி இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 17,861 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 9.01% இருக்காரு. 9th வந்து கெமி இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 7,546 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 3.81% இருக்காங்க. ரம்யா வந்து 9th இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 6,642 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 3.35% இருக்காங்க. எஃப்ஜே வந்து 10th இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 6,393 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 3.23% இருக்காரு. துஷார் வந்து 11th இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 6,249 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 3.15% இருக்காரு. அண்ட் கடைசியா வந்து பிரவீன் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 4,851 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 2.45% இருக்காரு. அண்ட் டோட்டலா இதுல பதிவான ஓட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,98,135 ஓட்ஸ் டோட்டலா இதுல பதிவாயிருக்கு. சோ இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட கெமியில இருந்து பிரவீன் வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. சோ கெமி, ரம்யா, எஃப்ஜே, துஷார் இவங்க 5 பேர்ல வந்து யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் ஓட்டிங் வைஸ் பார்த்தா பிரவீன் வந்து லாஸ்டா இருக்காரு. அண்ட் பிரவீன் வந்து 80% பிரவீன் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த 5 பேர்லயும் யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் வினோத். பாய்.